ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இட்ஸ் எ பாய் மேரி. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய ஃபேவரட் சீரீஸான திருஷ்யம் 3, ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது மூவியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திருஷ்யம் 1 வந்துட்டு 2013 ரிலீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ மாஸ்டர் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் அது. ஸோ திருஷ்யம் 2 வந்து 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட கண்டினியூஷன் ஸ்டோரி வேர் எந்த லெவல்லையும் வந்துட்டு ஜித்து ஜோசப் வந்துட்டு நம்மளை வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை திருஷ்யம் 2ல் சொல்கிறேன். ஏன்னா அது இட் வாஸ் அகெயின் பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், பிளாட் ட்விஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க ஜித்து ஜோசப். அண்ட் நம்ம காஸ்டாக இருக்கட்டும், லாலட்டன் சார், மீனா, ஹன்சிபா, எஸ்தர், ஆஷா, சித்திக் சார், முரளி, வீணா, நந்தகுமார், ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அண்ட் ஸோ ஆன் லைக் பி காஸ்ட். ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு ரோலை பர்ஃபெக்டாக எடுத்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நவ் கம் பேக் டு திருஷ்யம் 3. നിങ്ങൾ എല്ലാവരും ഒരു റിയാലിറ്റി അക്സെപ്റ്റ് ചെയ്യണം. പോലീസിനും ഈ സൊസൈറ്റിയിലെ നല്ലൊരു ശതമാനം ആളുകൾക്കും ഈ കേസിന്റെ സത്യാവസ്ഥ എന്താണെന്ന് നന്നായിട്ട് അറിയാം. ജോർജോട്ടി തന്നെയല്ലേ പറഞ്ഞത്, പ്രശ്നങ്ങളൊക്കെ തീർന്നു, ഇനി പേടിക്കാനൊന്നുമില്ലെന്ന്. ഇനി അങ്ങനെയൊന്നും ചിന്തിക്കണ്ട, എല്ലാം കഴിഞ്ഞില്ലേ? കഴിഞ്ഞ அண்ட் ஜித்து ஜோசப் சார் தான் வந்துட்டு டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரிட்டன் பை ஜித்து ஜோசப் சார். அண்ட் சதீஷ் குருப்பு, எடிட்டிங் வந்துட்டு விஎஸ் விநாயக், அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அனில் ஜான்சன். ஸோ இட்ஸ் அ பிக் டீம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் த ரிவ்யூ அண்ட் த ஒப்பீனியன் வாட் ஐம் கிவிங் இஸ் வந்துட்டு என்னுடைய ஓன் ரிவ்யூ. ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்துட்டு தனிப்பட்ட மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ பட் இது வந்துட்டு முழுக்க என்னுடைய ஓன் கருத்து தான் நான் வந்துட்டு ரிவ்யூவாக சொல்லணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஒரு ட்ரூ ரிவ்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய கருத்து அண்ட் ஆசை. சரிங்களா? ஸோ என்னதான் திருஷ்யம் 1லேருந்து திருஷ்யம் 2 எடுக்கும்போது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா வச்சு நம்ம இப்படி தான் போகுமோ படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாலுமே அந்த இடத்துலையும் ஒரு ப்ராப்பர் பிளாட் டெஸ்ட் போட்டு திருஷ்யம் 2ல் வந்துட்டு ஒரு கன்வின்சிங் எண்டிங்கோடு தான் வந்துட்டு ஜித்து ஜோசப் வந்து முடிச்சிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அந்த ஒரு டைமிங்க்கு அப்புறமா திருஷ்யம் 3 வேணுமான்னு கேட்டிங்கன்னா, விச் ஐ வுட் சே லைக் இட்ஸ் ரியலி நாட் நெசசரி. இன்னும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திருஷ்யம் 4 அண்ட் திருஷ்யம் 5 வந்து இது அப்படியே ஒரு சீரீஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருஷ்யம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் அட்டர் ஸ்லோ, பயங்கர லேக், பயங்கர ஸ்லோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே பயங்கர ஸ்லோ. உட்காந்து பார்க்குற நம்மளுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னு நான் சொல்லிடுறேன். திருஷ்யம் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் வந்துட்டு அந்த ஃபேமிலி ஸ்டோரி, இந்த ஃபேமிலி சைடு, அந்த எந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க, விச் ஹேஸ் அ வெரி ஸ்மால் போர்ஷன். ஆனால் இதில் அதே சேம் ஸ்டோரி பட் இன் லிட்டில் எலாபரேட்டட் வே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே வந்துட்டு அதை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹாஃப்லேருந்தே வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் பிளாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் திருஷ்யம் 1 அண்ட் திருஷ்யம் 2ல் இருக்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் பிளாட் ட்விஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 3ல் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா ஜித்து ஜோசப் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. I just want to say Drishyam 2 was totally different from Drishyam 1. Yeah. Drishyam 3 is totally different from 1 and 2. It's totally a different this thing. So keep your expectation little low and watch the film. You will enjoy it. ஜித்து ஜோசப், ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா ஜித்து ஜோசஃபோட படம் திருஷ்யம் 1 அண்ட் திருஷ்யம் 2 வாஸ் கம்ப்ளீட்லி பிளாக் பஸ்டர். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் போனேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் பிளாட் ட்விஸ்ட் இன் செகண்ட் ஹாஃப், விச் இருக்குது. பிளாட் ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு பிளாட் ட்விஸ்ட்லாம் இல்லை. விச் எப்படி சொல்லணும்னா, நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. எட் இட் வாஸ் நாட் ரியலி கன்வின்சிங் ஃபார் ஆடியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். மோகன்லால் சாரோடைய ஆக்டிங்காக இருக்கட்டும்,
மேனரிசமாக இருக்கட்டும், அது திருஷ்யம் 1ல இருந்து திருஷ்யம் 3 வரைக்குமே he was carrying the movie, to be frank. லாலேட்டன் சார் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக கேரி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 3ல டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தது. திருஷ்யம் 1 and 2லையும் டயலாக்ஸ் இருந்தது ட்ரமாட்டிக்காக, பட் நம்ம அதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் அந்த லெவல் ஆஃப் ஆக்டிங், அந்த பீக் ட்விஸ்ட், அந்த கியூரியாசிட்டியை வந்துட்டு நம்ம கிட்டேருந்து தூண்டிட்டு அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு 1 and 2ல வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். பட் அதை வந்துட்டு திருஷ்யம் 3ல நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் இதில் டயலாக் டெலிவரி அண்ட் ட்ரமாட்டிக்காக இருக்கிற அந்த சீன்ஸை வந்து நம்மளுக்கு லிட்ரலாக காமிக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னுடைய டிசப்பாயின்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வாஸ் லாலேட்டன்ஸ் பர்த்டே. ஸோ பர்த்டே அதுவுமா வந்துட்டு திருஷ்யம் 3 ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட். எனக்கு வந்துட்டு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா திருஷ்யம் 3 அண்ட் தட் ஆன் லாலேட்டன்ஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது நான் அதனால தான் ஃபஸ்ட் டே நைட் ஷோவே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த படம் இல்லை இருந்தது. செகண்ட் ஹாஃப் வாஸ் நைஸ். யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் த மூவி இன் தியேட்டர். திஸ் இஸ் ஆல் மை ஒப்பீனியன். ஓகேங்களா? எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு சில பேருக்கு ஒரு சில ஃபுட்டு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் காமிக்ஸ், புக்ஸ், மூவிஸ் நிறைய இருக்குது. இது வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆன் டாப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் பிளே வாஸ் ரியலி அமேசிங். அண்ட் அங்கங்கே நடக்கிற ஒரு செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் நடக்கிற சின்ன சின்ன ட்விஸ்ட் வாஸ் ரியலி குட். அண்ட் ஓவரால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி வாஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் yet. இட் மே சாட்டிஸ்ஃபை மெனி பீப்புள் அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் டு பீப்புள். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ பீப்புள். யூ ஹாவ் டு கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும், லைக் நீங்கள் உங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் மீட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட நல்ல ரிவ்யூவாக நான் வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மேடி பாய். மக்களே, லவ் யூ ஆல். டேக் கேர். பை.